ஆண்டவரை பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், முழங்கால் போடுறதுக்கு துப்பு இல்லாதவன் தான் மனுஷன்ட்ட போய் மத்தவன்ட்ட போய் கை என்ன செய்யணும், ஏந்தணும். என் கத்தரை பார்க்கவும் முழங்கால முடக்கவும் எனக்கு துப்பு இருக்குன்னா ஆசீர்வாதத்தை அவரை பார்த்து தூக்கிடுவேன் தூக்கிடுவேன் தூக்கிடுவேன். ஏயா, அவர் தராத ஒண்ணு எனக்கு வேணாம்யா, அவர் அனுமதிக்காத ஒண்ணு எனக்கு வர வேண்டாயா, அவர் தந்தா போதும்யா. பாட்டு மட்டும் நீங்க போதும் ஏசப்பா. புழுகாண்டி புழுகாண்டி தோச்சுறோம். பாட்டுக்கும் லைஃபுக்கும் நிறைய பேருக்கு சம்பந்தமே கிடையாது. கத்தரை பார்க்கணும் அம்புட்டு கஷ்டம். தேவ சமூகத்துக்கு வர்றது, உபவாசத்துக்கு வர்றது, ஆலயத்துக்கு வர்றது, முழங்கால முடக்கிறது, ஆண்டவரை பார்க்கறதுனா அம்புட்டு சிரமம். மனுஷனை பார்க்கறது, மச்சானை பார்க்கறது, ஊரை பார்க்கறது, உலகத்தை பார்க்கறதுனா ஓடிடுறது. நம்மளுக்கு கடன் வாங்குறதுக்கே ஜெபம் பண்ணுதே. ஆண்டவரே, அந்த மனிதனை பார்க்க போகிறேன், நீங்களும் என்னோடு வாருங்கள், முடிந்தால் ஒன்று செய்யுங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே, நீர் முன்பாக போங்கப்பா, கோணலானவைகள் எல்லாம் செவ்வாய் ஆக்குங்க, தடைகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறைத்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களை ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களை தருவேன் என்று சொன்னீரே. அப்பதான் வாக்குத்தத்தமெல்லாம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசுனாரா கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அனுப்பி விடுறது. நீங்க போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வைங்கப்பா, நான் பின்னால மஞ்ச பையோட. அடிக்கடி நம்மளை பார்த்து யோசிப்பாரு, 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டேனேன்னு. ஹலோ, 2020 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, 2021 ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, கோவிட் தான். மிஸ் பண்ணிட்டேனடா, அல்லையா சொல்லுங்க. அப்புறம் யோசிப்பார், அதுக்கு என்ன இன்னொருக்கா ஒரு ஆஃபர் போடுவோம்னு. நான் சொல்றேன், வேணாம், தோத்துறோம். கத்தர் சமூகம் இல்லை லுயாவா. கொரோனாவுக்கு முன்னால ஒரு சைஸா ஓடிச்சு வண்டி இருந்துட்டு போட்டோம், நம்மளை நம்பி தோத்துறோம். எத்தனையோ லட்சங்கள் ஜீவனை விட்ட போனப்போ நம்மளை உசுரோட வச்சிருக்கிறாருன்னா, ஏதோ ஒன்று நம்ம மூலம் இந்த பூமியில நடக்க போது, நம்மளை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்ன செய்ய போறாரு, பிதாவின் நோக்கம் நிறைவேற போது. அதனாலதான் கொத்துவேன், எரு போடுவேன், தண்ணி பாய்ச்சுவேன், இன்னும் 1 வருஷம் பார்க்கிறேன், பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை வச்சுதான் தேவன் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறார். தேவனை தவிர, அவர் சமூகத்தை தவிர, அவர் முகத்தை பார்க்கறத தவிர வேற ஒண்ணு என் வாழ்க்கையில வேணாம். ஆமேனா? மச்சானை பார்க்கறது, மாமனை பார்க்கறது, பணத்தை பார்க்கறது, சொந்தத்தை பார்க்கறது, பந்தத்தை பார்க்கறது, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு மூட்டையை கட்டி ஓரத்துல தூக்கி எறிஞ்சிட்டு, அது எதுவா இருந்தாலும் சரி, நான் அவரை மட்டும்தான் பார்ப்பேன்.